எரும மாடு மேல மழை பெஞ்சாலே எப்படி அது நகராதோ அதே மாதிரிதான் நம்மளும். இந்த பொசிஷனுங்க எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்ச பொசிஷன். கழுத்து எங்க இருந்தா என்ன, இடுப்பு எங்க இருந்தா என்ன, சோஃபால இந்த மாதிரி இந்த அழகுல படுக்க வேண்டியது. டிவி பாக்குறதுக்கும் இதே பொசிஷன் தான். டிவைஸ மாத்திரமோ இல்லையோ தவிர்த்து, ஆனா பொசிஷனை மட்டும் நாங்க மாத்த மாட்டோங்க. இந்த அழகுல ஸ்பைனை நம்ம வளைச்சோன்னு வைங்களேன், கழுத்து வலி என்னங்க, முதுகு வலி கூட அட்டகாசமா பின்னுங்க. அப்புறம் கண்ணை கசக்கிட்டு வந்து கழுத்து வலின்னு நிக்க வேண்டியது. இந்த மாதிரி நீங்க படுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட ஸ்பைன், உங்களோட மசில்ஸ் எல்லாம் ஓவர் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். இதனால கழுத்து வலி, அப்பர் பேக் பெயின், டிஸ்க் பல்ஜ், நர்வ் கம்ப்ரெஷன்லாம் தேடி வந்து உட்கார்ந்துக்கும். இதுலயே நம்ம எப்படி மனுஷங்க மாதிரி உட்கார்றதுன்னு பார்க்கலாம். சோ நீங்க இப்ப சோஃபால உட்கார போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பில்லோவை உங்க பேக்குக்கு பின்னாடி வைங்க. அதுக்கப்புறமா 2 லெக்ஸையும் பெண்ட் பண்ணிட்டு உங்க கையை அது மேல ரெஸ்ட் பண்ணிட்டு போன் நோண்டுங்க, டிவி பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா மேக் ஷுர் உங்க ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னு. அதே மாதிரி சேர்ல உட்கார போறீங்க அப்படின்னா சேர்க்குள்ள சரிக்கிறாம இந்த மாதிரி ஒரு தலகாணி எடுத்து உங்க முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு தாராளமா போன் நோண்டுங்க, இல்ல டிவி பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. பெட்ல படுக்கிறதா இருந்தா கழுத்துக்கு கீழே ஒரு தலகாணியும், வயிற்றுக்கு மேல ஒரு தலகாணியும், அதுக்கு மேல உங்க கைய வச்சுட்டு அதுக்கப்புறமா போன் நோண்ட ஆரம்பிங்க. இதனால கழுத்து வலியும் வராது, கை வலியும் வராது. ஒரே கல்ல 2 மாங்காங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி உட்கார உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இனிமே உங்க கழுத்தை அவங்க காப்பாத்திக்கிட்டோம். For more updates, follow the Precision